Welcome friends on my channel Naughty Rainbow Saranya. Friends, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் பிரியா ராஜ்நாராயணன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய காய்கறி விதைகள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மரபு சார்ந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புளுக்கும் கொண்டு சேர்க்கணும். ஃப்யூச்சரில் நம்மளோட சந்ததியும் வந்து இதை பின்பற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இந்த சீடு எக்ஸ்சேஞ்சை ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட என்னென்ன காய்கறிகள் விதை இருக்கோ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அந்த சீடை எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறாங்க. இவங்களுடைய அந்த ஃப்ரீ ஷேரிங் மோட்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ பிரியா ராஜ்நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நல்லா ஃபேமஸான ஒரு பீப்புள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம சீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஷூட் பண்ணது. இதில் வந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் டெரஸ் கார்டன் பீப்புளும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லாத்துக்கும் சீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனால அந்த சீடோட லைஃப் டைம் அழியாமல் அது நம்ம ஜெனரேஷன் வரைக்கும் கொண்டு சேர்க்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் ஹோட்டல் ரேடிசன் பேக் சைடு இந்த மரபு விதைகள் வந்து எவ்ரி சண்டே வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். மார்னிங் 8 o'clockலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சீடு வந்துருந்தால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாங்க ஒன்று ஆஃபீஸ் தக்காளி இல்லைனா நாட்டு தக்காளி. அதுவும் நாட்டு தக்காளியில் நம்ம கண்ணிலே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி வந்து நாட்டு தக்காளி அப்படின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி வாழ்வா முறையும் அந்த மாதிரி மாறிடுச்சு. நம்ம நாட்டு ரகங்களே நிறைய வகைகள் இருக்குது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி இது மட்டும்தான் தெரியும். சிலது பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ இருக்குது அப்படின்னு தான் தெரியும். அங்கே போய் தான் தக்காளிலையும் இத்தனை ரகங்கள் இருக்குது நமக்கு தெரியுதுங்க. இந்த தக்காளிலாம் பார்த்திங்க அப்படின்னா சில வெரைட்டி வந்து சாலடு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம நாட்டு ரகங்களான தக்காளி, குண்டு தக்காளி. இது வந்து ப்ளம்மு, செரியிலே 2 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலடை யூஸ் பண்ணும்போது அந்த சாலடுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்லிஸு. இதில் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். அது வெயில் அதுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் இருந்துச்சு. வெயில் படுறதுனால அது வந்து ஒரு பர்பிள் ஷேடில் இருக்குங்களாம். அடுத்தது இந்த இதில் பார்த்திங்கன்னா அது ஒரு பாவக்காய், குருவி பாகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரேயில் இப்போ காமிச்சது. ஸோ அந்த பாகக்காய் சாப்பிடும்போது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அங்கே பார்க்குறது வந்து பூண்டு இல்லைங்க, வெள்ளையா. அது நாட்டு ரக வெள்ளை வெங்காயம். நல்ல ஒரு பீப்புளுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வெள்ளை வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. அடுத்தது இது நெய் மிளகாய். இது வந்து நெய் மிளகாலேயே மஞ்சள் கலரில் இருக்குங்களாம். நமக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. அங்கே போன வாட்டி தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். எங்கே போனாலும் இந்த பஜ்ஜி மட்டும் மறக்க மாட்டோங்க. சுட சுட பஜ்ஜி. நம்ம மழை வரும்போது இந்த பஜ்ஜி சாப்பிட சுகமே ஆஹா அருமைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாட்டு ரக புதினாங்க. அவ்வளோ ஸ்மெல்லுங்க. நம்ம நார்மலாக இருக்கிற புதினாவோட இது ஸ்மெல் அதிகங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் நல்லா லாங்காக இருக்குங்க. இதனுடைய காய் வந்து கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை கரும்புங்க. இது நாட்டு ரக கரும்பு. அதனுடைய சாப்ளிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மருதாணியில் சிகப்பு ரகம் பூ இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே போய் தாங்க தெரியும். நானும் ரொம்ப நாளாக தொலைவிட்டு இருந்தேங்க, கிடைக்கலிங்க. நம்ம சீப் ப்ரைஸு டிஆர்ஜி சீட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸில் வந்து ஒரு 60 rupeesக்கு நம்ம ஒரு வெள்ளை சிகப்பு மருதாணி வாங்கிட்டு வந்தோங்க. இது வெள்ளை கரும்புங்க. அவ்வளோ இனிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் அதுக்கு வாங்கிட்டு வரலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யானைக்காது அத்தி எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு அந்த டிஸ்பிளேலே இருக்குது. இந்த பிரதர் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறமேட்டு பால்கோவா இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க ஆர்கானிக்காக. நல்லா இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து கோவிலில் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். தேக்கில் வந்து இப்படி கிராஃப்டில் ஒரு தேர் வந்து அவ்வளோ சூப்பராக செதுக்கி இருக்காங்க. எவ்வளோ அழகாக அதற்கு பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் போட்டு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த தேர். ஆனால் காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகம் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு வேலைப்பாடுகள் இருக்குது. நம்ம குட்டீஸ்க்கு தேவையான லாரி, அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு தேவையான
கரண்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கால் ஆனது. எனக்கு இந்த தேர் வாங்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பட் ஆனால் ப்ரைஸு கெட்டது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், எல்லாமே தேக்கால் ஆனது. இந்த அண்ணா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நீட்டாக. ஒரு ஆன்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த தாயக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே வேணாலும் போர்ட்டபுளாக தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து உட்காந்து விளையாடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அக்சசரிஸ் போடுறதுக்கான பாக்ஸு, அதுக்கப்புறமேட்டு டூத் பேஸ்ட்டு இது மாதிரி வைக்கிற இது, பிரியாணி நம்ம செய்கிறது, பசுன்னு சொல்லிட்டு நம்ம விளையாடும் இல்லைங்க, பல்லாங்குழி, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு களிக்கின்ற குச்சி, பருப்பு மத்து, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் நல்லா செஞ்சு வார்னிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. பல்லாங்குழி விளையாடுறதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டும் போது அந்த உள்ளே வைக்கிறோம் இல்லைங்க, அது பேர் தெரியலைங்க. பட் ஆனால் அதெல்லாம் கூடமே நல்லா ப்யூராக நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி பாக்ஸு, வீட்டுக்கு தேவையான ஹேண்டில் எல்லாமே தேக்கில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்குலன் பிளான்ஸு, டர்ட்டில் ஒயின்னு, இந்த பிரதர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோர் பிளான்ஸை சேல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சக்குலன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக, அதனுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. பட் ஆனால் அது நான் இன்டோர் பிளான்ஸ் அவ்வளோ குவாலிட்டி அங்கே தாங்க நான் பார்த்தேன். அடுத்து வந்து நம்ம பாரம்பரியான மண் பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளரும் மண் கலைக்கூடம். அவங்க வந்து நம்மளுடைய வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் டம்ளர்ஸு, ஜக்கு, அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த குதிரை, அப்புறம் வீட்டுக்கு தேவையான மண் பாத்திரங்கள் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம தொட்டாங்குச்சியால் செஞ்சதுங்க. ஒயின் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரியான ஒரு கப்பு, ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஜார்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட்டின் செயின் வாங்கினோம், அதுவே காஸ்ட்லி தாங்க, 200 சொன்னாங்க. தொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா இனி தூக்கி போடாதீங்க, அதுலேயும் நிறைய கிராஃப்ட்லாம் செய்யலாம். இன்றைக்கி கிலோ வந்து தொட்டாங்குச்சி வந்து 30 ரூபான்னு வீட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சேமித்து வைங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டி, பல்லக்கு, இந்த மாதிரி எல்லாம் எப்படி பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக கையில் செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலுக்கு யூஸ் பண்ணுறதுங்க, அக்கு பஞ்சர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. இது காருண்யா கைவினை கலைக்கூடம். அவங்க வந்து இந்த டிஸ்பிளேவுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே ஆனால் காஸ்ட்லி தாங்க, அதுக்கான ஒர்த்து இருக்குங்க. ஒவ்வொன்றுமே வந்து தேக்கால் ஆனது. இந்த பல்லக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மாட்டு வண்டி, கோபுரம் மாதிரி பாருங்கள் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலுக்கு வந்து மசாஜ் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு இந்த சைடு வந்து நம்ம மரத்தாலேயே இடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பஸ்ஸு, அங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பவுலு, சீப்பு, நீம் சீப்பு, அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் உப்பு ஜாடி, அந்த கிளேயில் பார்த்திங்கன்னா ஊதுனா அந்த குருவி கத்தும், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த கல்லிடி எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆற்றல் தென்னை உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென்னை சார்ந்த உணவுகள் வந்து ஒரு அல்வாவாகவும் ஒரு ஜெல்லி ஃபார்ம்லேயும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நம்மள அகர் யூஸ் பண்ணாமல் அது நார்மலாக வேறு டைப் ஆஃப் ஜெல்லி கடல் பாசி யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பார்க்கலாம். என் பேர் தங்கவேலுங்க. ஆற்றல் தென்னை உணவுன்னு சொல்லிட்டு 2 ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் சீம்பால் தென்னை நுங்கு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சீம்பால்ங்கிறது ஐஸ்கிரீம் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட். இது வரைக்கும் இயற்கையான மூலப்பொருள் கொண்டு ஐஸ்கிரீம் தயாரிக்கல. அதுக்கு பதிலாக நம்ம ஐஸ்கிரீம் ஆல்டர்னேட்டிவாக இந்த தேங்காய் சீம்பால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திருமண விழாக்கள், கல்வி நிலையங்கள், எந்தமாரி ஃபங்க்ஷனாலும் ஐஸ்கிரீம் பாலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் தேங்காய் பால், நாட்டு சக்கரை, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறேங்க. இந்த கடல் பாசிங்கிறது மெயின் இதாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கிடைக்கக்கூடிய அந்த அகர் கிடையாது. அது வந்து ஜெலட்டின், சைனா கிராஸ்ன்னு கெமிக்கல் ஆட் ஆகும். இது வந்து அப்படி ஆட் ஆகாத ஆர்கானிக்காக தயாரிக்கக்கூடிய கடல் பாசியை சேர்த்து இது பண்ணிகிட்டு இருக்குங்க. இது வயிற்று புண்ணுக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இது ரொம்ப அல்சராக எனக்கு இருக்குது அப்படிங்கிறீங்க, இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்தீங்கன்னா தென்னை நுங்கு ஜெல்லி குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஜெல்லியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எசன்ஸ்னு அதே ஐஸ்கிரீமில் எப்படியோ அதேமாரி இதெல்லாம் 1 year வரையும் கிடையாதும்பாங்க. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இயற்கையான மூலப்பொருள் கொண்டு தயாரிக்கிற எதுவுமே வரல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம தென்னை நுங்குன்னு ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இது குழந்தைங்க ஜெல்லி
அள்ளி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்க, நான் இதுக்குன்னே தனி கஸ்டமர் இருக்காங்க நம்மக்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா இளநீர், பனங்கற்கண்டு மட்டும்தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. வேறு கெமிக்கலோ கலருக்காகவோ எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. இது நெஞ்சு சளிக்கும் உடம்புக்கு குளிச்சு உடம்பு ஹீட் ஆகுறீங்க, ப்ளஸ் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்குலாம் இது நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. அண்ணா உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா தாரமங்கலம் பகுதியில் வசிக்கிறேங்க. நீங்கள் ஏதாவது எங்களை ஏதாவது ஃபங்க்ஷனை எங்களை கான்டாக்ட் பண்ணால் இது வந்து எங்களோட கார்டுங்க. இது ஒரு எங்களோட வெப்சைட். இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வருங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9159615626ங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவோம். ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலும் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்குங்க. 2000 பீஸ் 3000 பீஸ் அப்படியும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம அப்படி ஏதாவது வந்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம். நீங்கள் தொடர்பு பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ய பசுமை குடியிலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முசிலி, அதுக்கப்புறமேட்டு ரெடிமேட் மிக்ஸு, அதிர்ஷம், இந்த மாதிரி எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்கன்னா எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷங்க நம்ம இந்த ரைஸ்னால செஞ்சதுங்க. இது வந்து மிளகுலே செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவுனியில் அதிர்ஷம் செஞ்சுருந்தாங்க. திணை, இந்த மாதிரி அல்வா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஹெல்த்தி அண்ட் பிளண்ட்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷம் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மில்லட்ஸில் வந்து சிறுதானிய உருண்டைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ கைஸ், பாய்.